இப்போ நம்ம கம்பம் அருகில் உள்ள கோடி லிங்கத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம போகிறதுக்கு சுருளி ஃபால்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் போனால் இங்கே கோடி லிங்கம் நம்ம பார்க்கலாம். பழைய காலத்துக்கு ஒரு முனிவர் சுருளி ஃபால்ஸ் கிட்ட ஒரு தவம் செஞ்சு வந்தார். அவரோட ஆசை பெரிய ஆசை இல்லை, அவர் கோடி லிங்கத்தை நான் தரிசிக்கணும் என்று சொன்னார். சிவன் அருள் புரிந்து இந்த சுருளி மலையில் நான் கோடி லிங்கமாக தோன்றுவேன், நீ இங்கே வழிபட்டால் அது கோடி லிங்க வழிபட்டு பலன் தரும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க குகைக்குள் கோடி லிங்கம் தானாகவே தோன்றும் என்று அவர் கூறினார். இங்கு பல சித்தர்கள் இருக்கிறார்கள். போகர், பாம்பாட்டி சித்தர், அகஸ்தியர் போன்ற பல சித்தர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் அங்கே 108 லிங்கம் நாங்கள் வழிபட்டோம். முருகப்பெருமாளும் அங்கே இருந்தார். இந்த இடம் மிக அமைதியாக இருக்கும். சுருளி ஃபால்ஸில் குளித்துவிட்டு பிறகு கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க வேண்டும். கம்பத்துக்கு வந்தால் மறக்காமல் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். நன்றி.